இப்போ நம்ம இனிஷியல் கிரேடில் லிட்டில் பட்டர் கப் அந்த சாங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பாட்டோட ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்தாச்சு. அதாவது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போது அந்த ஸ்டைல், அதாவது அந்த பீட்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த சாங்கை ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் என்னென்ன கார்ட்ஸ்லாம் வருதுன்னா சி வருது. ஸோ சியை மட்டும் ப்ரெஸ் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் ஜி, அதுக்கப்புறம் திரும்பவும் சி, எஃப் வருது. எஃப் வந்தால் எஃப் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணால் போதும். A7 இருக்குது. A7க்கு நீங்கள் ஜியும் ஏவும் சேர்த்து ப்ளே பண்ணும். இப்படி. அதுக்கப்புறம் வந்து டி மைனர் இருக்குது. டி மைனருக்கு இப்படி A7 இப்படி ப்ளே பண்ணுறீங்கன்னா டி மைனர் இப்படி. இல்லை நீங்கள் டி மைனர் கார்டு ஃபுல்லாக இப்படி ப்ளே பண்ணாலும் ஓகே தான். இல்லை டி மைனர் இப்படி ப்ளே பண்ணாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் G7 வருது. எஃப்பும் ஜியும் G7. A7க்கு ஜியும் ஏவும், G7க்கு எஃப்பும் ஜியும். ஓகே, இப்போ இதில் என்னென்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டைல் வந்து அவங்க வாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட டெம்போ வந்து 120, அதாவது அந்த பீட்டோட ஸ்பீடு. வாய்ஸ் வந்து 2 வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று கிளாரினேட்டு, இன்னொன்று வந்து டேனர் சாக்ஸாஃபோன். இந்த 2 வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா, இதை ஃபஸ்ட்டு 4 லைன் வாசிக்கிறப்போ கிளாரினேட்டும், அடுத்த 4 லைனுக்கு வந்து இந்த டேனர் சாக்ஸாஃபோன் இந்த ஸ்டைலையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட்டை மட்டும் போட்டு ஃபுல்லாக வாசிக்க பாருங்கள். இது கொஞ்சம் அர்பஜியோ மாதிரி இருக்கும். இந்த பீட் ஸ்டைல் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பீட்டை யூஸ் பண்ணி ஃபுல் பார்ட்டையும் ரைட் ஹேண்டில் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி, இப்போ செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு வாட்ச் காட்டுறேன் இல்லையா கார்ட்ஸு, அதை யூஸ் பண்ணி வாட்ச் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எப்படி இதை வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டும் சேர்ந்து ப்ளே பண்ணுறது அப்படின்னு வாட்ச் காட்டுறேன். ஓகே, இப்படி தான் ப்ளே பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப தான் வாசித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.